வணக்கங்க. திஸ் இஸ் சுமதி பிரேம்குமாருங்க. இன்றைக்கி கடலை மாவை வச்சு ஒரு போண்டா ரெசிபி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு அரை கைப்பிடி கருவேப்பந்தலை சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கிறேங்க. இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இந்த டப்பா கொஞ்சமாக காய வச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. எனக்கு பயமாக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கலக்கி வைக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்படி பிடிச்சிக்கோ, இப்படி பிடிச்சிக்கோ. தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் சரியான ஒரு பதத்தில் கலந்தாச்சுங்க. ரொம்ப அழுத்தி பிணைய வேண்டாங்க, அப்படியே மேலோட்டமாக கலக்கி விடுங்க. இப்போ நான் இதுக்கு ஆப்ப சோடா சேர்த்துலைங்க. நான் மேக்ஸிமம் ஆப்ப சோடா சேர்த்த மாட்டேன். அப்படிங்கிறதுனால நான் ஆப்ப சோடா சேர்த்தலை. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்தோம் அப்படின்னா இப்படி விடுகணும். அந்த மாவு இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கிறியா? அளவாக சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சுங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டுங்க. போண்டா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட போண்டாங்க. பாருங்கள், நல்லா மெதுன்னு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த போண்டாவுக்கு சூடாக டீ. இது சின்ன டம்ளர் என் பொண்ணுக்குங்க. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.